சாரதா நவராத்திரி 2024 கொலு வைத்து வழிபடும் முறை, தேதி மற்றும் நேரம், கொலு வைக்காமல் கலசம், அகண்ட தீபம், படம் வைத்து வழிபடும் முறை, கொலு மற்றும் கலசம் கலைக்கும் முறை, 9 நாட்களும் வணங்க வேண்டிய அம்மன் மற்றும் நெய்வேத்தியங்கள் போன்ற சாரதா நவராத்திரி பற்றிய முழுமையான தகவல்களை ஏற்கனவே தனி பதிவாக நாம் கொடுத்துள்ளோம். அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நவராத்திரியின் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்ற சரஸ்வதி பூஜையன்று வழிபடும் முறை பற்றியும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க அன்றைய தினம் வித்யா ஆரம்பம் செய்யும் முறை பற்றியும், சரஸ்வதி பூஜையன்றும் விஜயதசமியன்றும் வித்யாரம்பம் செய்ய உகந்த நேரம், மேலும் வழிபாட்டுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்து மதத்தின் சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்புமிக்கதாகும். நவ என்றால் 9. பருவ காலங்களுக்கு ஏற்ப 9 நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு. நவராத்திரி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும். இது 9 இரவுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை அடுத்த நாள் பிரதமை திதி துவங்கி 9 நாட்கள் நவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. 9 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி துர்கா தேவியின் 9 அவதாரங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே. இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. நவராத்திரி பண்டிகை ஆண்டுதோறும் மகாலய அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கும் பிரதமை திதி துவங்கி தசமி வரை 10 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படும். பண்டிகையின் முதல் 3 நாட்கள் துர்க்கையை வேண்டியும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகின்றது. இந்த ஆண்டு சாரதா நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி அன்று முடிவடைகிறது. இந்த வருடம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் 11ஆம் தேதியன்று வழிபடப்படுகின்றது. நவமி திதி அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:23 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:08 மணிக்கு முடிவடைகிறது. விஜயதசமி அக்டோபர் 12ஆம் தேதியன்று வழிபடப்படுகின்றது. தசமி திதி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:09 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 4:36 மணிக்கு முடிவடைகிறது. கலைமகள், அலைமகள், மலைமகள் என்னும் முப்பெரும் தேவியர்களில் கலைமகள் எனப்படும் சரஸ்வதி தேவியை நவராத்திரி காலத்தில் வழிபடக்கூடிய தினம்தான் சரஸ்வதி பூஜையாகும். கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் கொடுக்க வல்லது. அப்படிப்பட்ட கல்வி ஆற்றல் சிறக்க அருள் புரியும் தெய்வமாக சரஸ்வதி தேவி திகழ்கிறார். அந்த சரஸ்வதி தேவியை எப்படி நாம் வழிபட்டால் அவரின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெறலாம் என்பதை பார்க்கலாம். கல்வி, கலைகளில் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் போன்றவற்றை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் அற்புதமான திருநாள்தான் சரஸ்வதி பூஜை. நவராத்திரி விழாவின் 9வது நாள் சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கொலு வைத்தவர்கள், வைக்காதவர்கள் என அனைவரும் பூஜை செய்து வழிபடலாம். சரஸ்வதி தேவி நமக்கு அருளிய ஞானத்தை, கலையை நாம் மேலும் வளர்த்து கொள்ள அன்றைய தினம் அந்த கலையை சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணித்து நன்றி செலுத்திவிட்டு அவரின் அருளையும் ஆசியையும் பெற வேண்டும். குழந்தைகள் மட்டும் இல்லாது பெரியவர்கள் கூட இந்த தினத்தில் புதிதாக ஏதேனும் கல்வி மற்றும் கலை தொடர்பான செயல்களை தொடங்கலாம். வழிபடும் முறை: சரஸ்வதி பூஜை அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேல் வழிபட வேண்டும். குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் சரஸ்வதி தேவியின் படத்தை எடுத்து
துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை போன்ற சரஸ்வதி தேவிக்கு உகந்த மலர்களை சாற்ற வேண்டும். அனைத்து செயல்களுக்கும் ஸ்ரீ விநாயகரே முழுமையானவர், முதலாமானவர், மூலப்பொருள். எனவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தேயே என்று கூறி விநாயகரை வணங்கி அடுத்து உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி பிறகு விளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு சரஸ்வதி பூஜையை துவங்க வேண்டும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிப்யோ நம என்று கூறி பூஜையை ஆரம்பிப்பது கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். பூஜையில் கலசம் வைத்தும் கலைமகளை வணங்கலாம். படத்திற்கு முன்பாக உங்கள் வீட்டில் கல்வி பயிலும் குழந்தைகளின் புத்தகங்களை வைத்து மேலும் வீட்டிலுள்ள ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், 12 திருமுறைகள் போன்ற தெய்வீக தன்மை வாய்ந்த புத்தகங்களையும் வைத்து ஒருவேளை வீட்டில் இசை, நடனம், இசை கருவிகள் வாசிக்க கற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அது தொடர்பான பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். புத்தகங்களுக்கும் கலை தொடர்பான பொருட்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து சிறிது பூக்கள் தூவ வேண்டும். அடுத்தபடியாக வாழை இலை போட்டு அவல், பொரிகடலை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், பழங்கள் ஆகியவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பித்து தேங்காய் உடைத்து வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். பூஜை முடிந்ததும் படிப்பவர்கள் இருந்தால் புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும். இசைக்கருவிகள் இருந்தால் அவற்றை கண்டிப்பாக எடுத்து வாசிக்க வேண்டும். நாம் கற்ற கலையை சரஸ்வதி பூஜையன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரஸ்வதி தேவி நமக்கு அருளிய ஞானத்தை, கலையை நாம் மேலும் வளர்த்து கொள்ள அன்றைய தினம் அந்த கலையை சரஸ்வதி தேவிக்கு நாம் அர்ப்பணித்து தேவியின் அருளையும் ஆசியையும் பெற வேண்டும். அதோடு நாம் ஏதாவது கலையை கற்றுக்கொண்டிருந்தால் அதை கற்றுத்தரும் குருவிற்கு நிச்சயம் மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி குருமார்கள் அருகில் இருந்தால் ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு சென்று அவர்களிடம் ஒப்படைத்து அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குருவை நாம் மதித்து மரியாதை செலுத்துவதால் குருவின் அருளுடன் சேர்த்து தெய்வத்தின் அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். சரஸ்வதி பூஜை என்றும் விஜயதசமி என்றும் வித்யாரம்பம் என்ற கல்வியை துவக்கும் நாளாக கொண்டாடப்படுகின்றது. வித்யாரம்பம் என்பது வித்யா என்றால் அறிவு, ஆரம்பம் என்றால் துவக்கம். வித்யாரம்பம் ஒரு அழகான சடங்கு மற்றும் ஒரு பாரம்பரியம். இந்த விழாவில் குழந்தைகள் அறிவு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இது அடிப்படையில் குழந்தைகளுக்கான விசேஷம். இந்த திருநாளில் குழந்தைகளை பாடத்திட்டத்தின் எழுத்துக்களில் முறையாக அறிமுகப்படுத்துவது. இது கோவில்களிலும் வீடுகளிலும் குழந்தைகளை முதலாக அன்றைய தினம் கல்வி பயில துவக்க வைக்கும் தினமாகும். பலரும் கோவிலுக்கு சென்று இந்த தினத்தில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைப்பார்கள். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எளிமையான முறையில் குழந்தைகள் கல்வியில் சிறக்க வீட்டில் வித்யாரம்பம் செய்யும் முறை. இது அறிவின் தொடக்கம். இந்த விழா 2 வயது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிறது. சிறுவர் மற்றும் சிறுமியர் இருவருக்கும் இது பொதுவானது. வித்யாரம்பம் செய்ய உகந்த நேரம் அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை அன்று வித்யாரம்பம் செய்ய உகந்த நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை விஜயதசமியன்று வித்யாரம்பம் செய்ய உகந்த நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. வித்யாரம்பம் செய்யும் முறை. வித்யாரம்பம் செய்யும் தினத்தில் அதிகாலையில் எழுந்து உங்கள் குழந்தையை நீராட செய்து புத்தாடை உடுத்த வேண்டும். பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், தேங்காய், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம், மலர்கள், 1 கிலோ நெல் அல்லது 1 கிலோ அரிசி, வெற்றிலை பாக்கு, நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் எடுத்துக்கொள்ளலாம். குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் சரஸ்வதி தேவியின் படத்தை எடுத்து துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து
செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை போன்ற சரஸ்வதி தேவிக்கு உகந்த மலர்களை சாற்ற வேண்டும். அனைத்து செயல்களுக்கும் ஸ்ரீ விநாயகரே முழுமையானவர், முதலாமானவர், மூலப்பொருள். எனவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தேயே என்று கூறி விநாயகரை வணங்கி அடுத்து உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி பிறகு விளக்கேற்றி வைக்க வேண்டும். வீட்டில் குழந்தையை பெரியோர்கள், அதாவது அப்பா, தாத்தா அல்லது தாய்மாமன் மடியில் கிழக்கு நோக்கி உட்கார வைத்துக் கொள்ளுங்கள். அரிசியை முழுவதுமாக தூவி ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையின் கையை பிடித்து முதலில் பிள்ளையார் சுழி போட வேண்டும். பிறகு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுத வைக்கலாம். அதன் பிறகு ஆ என்னும் தமிழில் முதல் எழுத்தை எழுதி பயிலலாம். இவ்வாறு தொடங்கும் கல்வி குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும். முதலில் கல்வி கற்க தொடங்கும் போது இறைவனை வழிபட்டு தொடங்குவது சிறப்பானது. அவ்வாறு செய்வதன் மூலம் குழந்தைக்கு இறைபக்தி உண்டாகும். கற்கும் கல்வியும் இறை வடிவமே என்பதை குழந்தை உணரும். இதற்காகவே வித்யாரம்பம் என்னும் ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் கடைபிடித்தனர். பலன்கள்: இந்த சடங்கை குழந்தைகளுக்கு செய்வதால் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் அருள் குழந்தைகளுக்கு கிடைக்கும். அவர்கள் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்தவர்களாக பரிணமிக்க செய்யும். விநாயக பெருமானின் அருளால் குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்த கல்வி மற்றும் செல்வம் பெற்று வாழ்வில் மேன்மையடைவார்கள். எனவே நாமும் முறையே சரஸ்வதி பூஜை அன்று சரஸ்வதி தேவியை உள்ளன்போடு வழிபட்டு அவரின் அருளையும் ஞானத்தையும் பரிபூர்ணமாக பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.